இந்த வீடியோ பகிர்தலை என் மீது இருக்கும் விருப்பு வெறுப்புகளை தாண்டி உணர்ச்சி வசப்படாமல் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2021ஆம் ஆண்டு மாற்றலி கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட அனைத்து கட்சியை சார்ந்த சில தலைவர்களின் முயற்சியால் காவிரி நீராவரி நிகமா நியமிதா என்ற அரசாங்க நிறுவனம் ஸ்கீம் டு லிஃப்ட் வாட்டர் ஃப்ரம் காவேரி ரிவர் நியர் சர்கூர் to fill Kottanur, Alagapura, Martelli tanks and pickups to replenish groundwater recharge in Hannur Taluk, Chamarajanagar district. ಯೋಜನೆಯ DPRಗೆ ಆಡಳಿತಾತ್ಮಕ ಅನುಮೋದನೆ ನೀಡುವ ಬಗ್ಗೆ இதை தமிழில் கூற வேண்டுமென்றால், சர்கூர் கிராமத்தின் அருகிலிருந்து காவிரி நீரை எடுத்து சாம்ராஜ்நகர் அன்னூர் தாலுகாவில் உள்ள கொத்தனூர், அலகாபுரா, மாற்றலி ஏரிகளில் நீரை நிரப்பி நிலத்தடி நீரை அதிகரிக்கும் திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கைக்கு நிர்வாக அனுமதிக்காக என்ற தலைப்பில் திட்டம் தயாரிக்கப்பட்டு நீர்வளத்துறை கமிட்டியின் ஒப்புதல் பெற்று அரசாங்கத்தின் நிர்வாக அனுமதிக்காக, அப்படியென்றால் நிதி ஒதுக்கீட்டுக்காக 24/9/2021 அன்று நீர்வளத்துறை அரசு செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு 185 கோடி அந்தாஜாக கோரப்பட்டுள்ளது. அந்தாஜி பட்டியின் விவரம் ஆங்கிலத்தில் உள்ளது. ஃபோர்பே அண்ட் ஜாக்வெல் கம் பம்ப் ஹவுஸ் இதற்கு 1,96,43,000. ப்ரொவைடிங் அண்ட் லேயிங் MS raising main and gravity main 144 கோடியே 34,65,000 ரூபாய். செயின் லிங்க் ஃபென்சிங் அண்ட் கேட் டு PH யார்ட் 15,43,000 ரூபாய். ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரோட்ஸ் 2 கோடியே 14,76,000. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3 பிக்கப்ஸ் 1 கோடியே 24 லட்சம். டோட்டல் ஃபார் சிவில் ஒர்க்ஸ் 149 கோடியே 85,27,000 ரூபாய். எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஒர்க் 9 கோடியே 44,78,000 ரூபாய். எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் சார்ஜஸ் 50 லட்சம் ரூபாய். ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபார் 5 இயர்ஸ் 1 கோடியே 73,19,000 ரூபாய். சப்டோட்டல் 161 கோடியே 53,24,000 ரூபாய். GST 12% வீதம் 19 கோடியே 38,39,000 ரூபாய். லேண்ட் அக்விசிஷன் சார்ஜஸ் 2 கோடியே 46,21,000 ரூபாய். கண்டின்ஜென்சி, அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் வாட்டர் சப்ளை லைன், பவர் லைன், எலக்ட்ரிக்கல் போல், ரோட் கட்டிங் எட்ஸெட்ரா along the raising main and crop compensation etc. preparation of DPR இதற்கு 1 கோடியே 62,16,000 ரூபாய். டோட்டல் 185 கோடி ரூபாய். இந்த திட்டத்திற்கான நிர்வாக அனுமதியை வழங்கி திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாற்றலி வட்டார மக்கள் நல்வாழ்வு இயக்கத்தின் பிரதிநிதிகள் 27/2/2025 அன்று நமது முதல் மந்திரி அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார்கள். ஆனால் இதுவரை பதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற கோரி அரசாங்கத்தை வலியுறுத்தி எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய மாற்றலி வட்டார மக்கள் நல்வாழ்வு இயக்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இது இப்படி இருக்க, ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு அனுமதிக்காக காத்திருக்கும் இத்திட்டத்தை பற்றி மாற்றலி பகுதி கர்நாடக விவசாய சங்கத்திற்கு தெரிந்திருந்தும் மற்றும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற கோரி முதல் மந்திரி அவர்களிடம் மனு கொடுத்த குழுவில் இடம்பெற்றிருந்தும் இப்பொழுது தண்டலியிலிருந்து காவிரி ஆற்றின் நீரை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளது. காவிரி நதி நீர் வேண்டும் என்று கோருவது முற்றிலும் நியாயமானது. ஆனால் தண்டலியிலிருந்துதான் அதை கொண்டு வர வேண்டும் என்று கோருவது ஏன் என்று புரியவில்லை. கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டிற்கான காவிரி நீர் பங்கீடு சம்பந்தமாக 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பின் அடிப்படையிலும் நமது நாட்டின் ஃபாரஸ்ட் சம்பந்தமான சட்டத்தின் அடிப்படையிலும்
மற்றும் ஃபாரஸ்ட் பற்றியான சுப்ரீம் கோர்ட்டின் பல தீர்ப்பின் அடிப்படையிலும் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கையான தண்டல்லி வழியாகத்தான் நீர் வேண்டும் என்ற கோரிக்கை நடைமுறைப்படுத்தப்பட முடியாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடுவதால் காலப்போக்கில் மக்களின் மனநிலை என்னவாகும் என்ற கேள்வி எழுகிறது. காவிரி ஆற்றின் தண்ணீர் கொண்டு வந்து நமது மாற்றலி பகுதியில் நிலத்தடி நீரை அதிகப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. ஆனால் தண்டல்லி வழியாகத்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பது ஏன் என்ற கேள்வியும், மற்றும் ஏற்கனவே பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தயாரித்து ஒப்புதல் பெறப்பட்டு நிர்வாக அனுமதிக்காக காத்திருக்கும் திட்டத்தை செயல்படுத்த கோரும் கோரிக்கையை ஏன் தர்ணா போராட்டத்தில் வலியுறுத்த மறுக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. தண்டல்லி மக்களுக்கும் இன்னும் யாருக்கெல்லாம் காவிரி நீர் வேண்டுமோ அவர்கள் எல்லாருக்காகவும் எல்லாரும் வலியுறுத்தலாம். ஆனால் இங்கிருந்துதான் நீர் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பதற்கு காரணம் என்ன? நமது அரசாங்கம் ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி பல ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குண்டல் டேமுக்கும் நிரப்பி இருக்கிறது. அதுபோலவே நமது பகுதியில் உள்ள ஆலேரிக்கும் கீரப்பாத்தி டேமுக்கும் நீர் நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்துங்கள் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதும் வலியுறுத்துவதும் மாத்திரம்தான் நமது கடமையாக இருக்க முடியும். அரசாங்கம் அதன் சட்ட திட்டங்கள், செலவீனங்கள் இவைகளையெல்லாம் ஆராய்ந்து திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பையும் சுதந்திரத்தையும் அரசாங்கத்திற்கு விட்டுவிடுவதுதான் நமது கடமை. எங்கிருந்து வேண்டுமானாலும் அரசாங்கம் நமக்கு தண்ணீர் கொடுக்கட்டும். நமக்கு தண்ணீர் கிடைத்தால் போதும். நமது தண்ணீர் தேவையை நிறைவு செய்ய தயாராக இருக்கும் 2021ஆம் ஆண்டே தயாரிக்கப்பட்டுள்ள திட்டத்தை நிறைவேற்ற அரசு ஏன் இன்னும் முன்வரவில்லை என்ற கேள்வியை நாம் ஏன் அரசிடம் வைக்க கூடாது? அரசாங்கம் தயாரித்த திட்டத்தையே அரசாங்கம் செயல்படுத்த முடியாது என்றால் ஏன் பல லட்சம் ரூபாய் மக்கள் பணத்தை செலவு செய்து திட்டத்தை தயாரித்தார்கள் என்று கேட்போம். அல்லது அரசாங்கம் ஒரு மாற்று திட்டத்தை நம்மிடம் கேட்டால் தண்டல்லி திட்டத்தை கொடுப்போம். அதை நிறைவேற்றுவதில் சட்ட சிக்கல்கள் இருக்கிறது என்று அரசு கூறினால் மாற்று வழியை அரசிடமே கேட்போம். ஏற்கனவே தயாரித்திருக்கும் திட்டத்தையும் அரசு செயல்படுத்த மாட்டேன் என்கிறது, நாம் கொடுக்கும் திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டேன் என்கிறது என்று அரசு கூறினால் நமது தண்ணீர் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று அரசிடமே கேட்போம். ஏன் நாம் இந்த அணுகுமுறையை கடைபிடிக்க கூடாது? இதை கடைபிடிப்பதால் நமக்கு என்ன பிரச்சனை என்ற கேள்விகள் என்னை போன்ற பலருக்கு எழுகிறது. இதை மறைக்காமல் இந்த பகிர்தலை பொதுமக்களிடம் வைக்கிறேன். இந்த பகிர்தலின் நோக்கம் மக்கள் போராட்டம் பலனளிக்க வேண்டும் மற்றும் மக்களின் யதார்த்தமான போராட்டம் பலவீனப்பட்டுவிடக் கூடாது என்பதுதான். மக்களின் சக்தி எவ்வளவு, அரசாங்கத்தின் சக்தி எவ்வளவு, சட்ட திட்டங்களின் சிக்கல்கள் எவ்வளவு என்பது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் நமது கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும். சிக்கலான கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடி அவைகளை சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு இணையான அளவுக்கு நமது சக்தியை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்புகிறேன். மாற்றலி பகுதி கர்நாடகா ரைத்த சங்கா முன்னெடுத்துள்ள இந்த தர்ணா போராட்டம் பரவலாக மாநில அளவில் மாற்றலி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக காவிரி நீர் கேட்கிறார்கள், இதில் உறுதியாக உள்ளார்கள் என்ற ஒரு பிரச்சாரம் மிகவும் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய திட்டத்தை விட்டுவிட்டு நடைமுறைப்படுத்த முடியாத திட்டத்திற்காக போராடுவது ஏன் என்ற நல்லெண்ணத்துடன் கூடிய எனது யதார்த்தமான பகிர்தலை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.